அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். a very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்ந்து கால் பண்ணி கேட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களோட உடல்நலம் குறித்து பேச போறோம். அதாவது குழந்தை பேரு மட்டும் இல்லாம பெண்களுக்கு வயது வந்ததுல இருந்தும் சரி, அதற்கு முன்னாடி பெண் குழந்தைங்களுக்கான ஹைஜீன் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும், ஆனால் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் பத்தி நம்ம லாஸ்ட் வீக் பேசணும். இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு சொல்றாங்க. அதாவது இளம் வயதிலே ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ப்ரெக்னென்ட்டான பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டெலிவரி அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். வயது முதிர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னும் நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் சுகர் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம், என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதை பற்றின ஒரு விளக்கம் நம்ம டாக்டர் கிட்ட எடுத்துக்கலாம். பட் உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்லேருந்து நமக்கு டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், இந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி சில கேட்டகரிஸ் எங்களுக்கு தெரியும், பட் டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம், இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? இல்லை, பேசிக்கலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் த மேரேஜ். எப்போ கல்யாணம் பண்ணுறாங்க அண்ட் எப்போ அவங்களோட முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு கன்சீவ் ஆகுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ காமனாக ஸ்டில் வந்து வீசி அந்த டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ், அதாவது வந்து ஒரு 18 வயசுக்கு உள்ளாகவே வந்துட்டு தே பிகம் ப்ரெக்னென்ட் அண்ட் அப்புறம் எங்ககிட்ட வருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த 18 வயசில் தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முழுமையான முதிர்ச்சி வரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி, அதனால் வந்து அம்மாவுக்கு வர பிரச்சனைகள் வந்து நிறைய இட் பிகம்ஸ் எக்ஸஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளட் ப்ரெஷர் அண்ட் சிசேரியன் செக்ஷன்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த பெல்விக் போன்ஸ்லாம் வந்து டெவலப்மெண்ட் வந்து சரியாக இல்லாதனால வந்துட்டு நிறைய வந்து சிசேரியன் செக்ஷன்ஸ் அவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வந்து எல்டர்லி, ஸோ 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ நிறைய லேட் மேரேஜஸும் பார்க்குறோம். ஸோ லாட் ஆஃப் விமன் வித் 30+, 36, 37, 42, 43 வயசு, ஸோ அந்த ஏஜ்லையுமே வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி, மேரீடு 1 year, மேரீட் 2 years வித் அ பேபி, அந்த மாதிரி வரும்போதும் அங்கேயும் வி சி லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால் வந்து அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், சம்டைம்ஸ் தே ஹாவ் அ பிக் பேபி, ஸோ இந்த மேக்ரோசோமியா, அந்த பெரிய குழந்தை வந்துடும். ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள், அண்ட் அகெயின் நிறைய சிசேரியன் செக்ஷன்ஸ், அதனால வர மார்பிடிட்டி. சிசேரியன் செக்ஷன் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக் அங்கே. ஸோ நம்ம சிசேரியன் செக்ஷன் பண்ணுற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்பிடிட்டி, அந்த ரெக்கவரி, அந்த டிலேடு, அந்த தாய்ப்பால் கொடுக்கறது, அந்த உடல் சார்ந்த ஒரு ரெக்கவரி பீரியட் எல்லாமே வந்து நார்மல் டெலிவரியை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். ஸோ வி ஆஸ் அன் ஆப்ஸ்டடிஷியன் வந்து நம்ம வந்து ஒரு சுகப்பிரசவம் பண்ணலாமா ஒவ்வொரு கேஸுக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இந்த ரெண்டு செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா they end up having a lot of cesarean sections. ஸோ அது சார்ந்த மார்பிடிட்டிஸ், தாய்ப்பால் வந்து அவங்களுக்கு சீக்கிரத்தில் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபார்முலா மில்க் ஃபீட் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே அவங்களுக்கு நிறைய வரும். கண்டிப்பாக. ஸோ இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் நம்ம கையிலையும் இருக்க அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக இளம் வயதில் ப்ரெக்னென்ட் ஆகிறத தவிர்க்கணும். ஐடியல் ஏஜ் வந்து 20ஸ்க்கு அப்புறமா பிளான் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி 30ஸ்க்கு அப்புறமா, அதாவது ஒரு 30 வயசுக்கு அப்புறமாவும் இன்னும் லேட் மேரேஜஸ்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கூட இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் அதிகமாக இருக்கலாம். அண்ட் குழந்தை பெரிதாவதற்கு முக்கியமான காரணம் சுகர் சார்ந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. One small point what I would like to share is இப்பலாம் வந்து கல்யாணம் பண்ண உடனே வந்து they want to plan the pregnancy. Exactly. So first 2 years, அப்புறம் 5 years, even 5 years கழிச்சு கூட வந்து எனக்கு first child still we are planning, we have patients, we have to go abroad, நாங்க இன்னும் plans இருக்கு மேடம், நாங்க இன்னும் we are not at so ஆமா pregnancy வந்தாலுமே வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்ற பேஷண்ட்ஸுமே வந்து we see that ஒரு big group இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அட்லீஸ்ட் சிட்டி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயே வந்து they get married at 25, 26, 27, பட் எங்ககிட்ட ப்ரெக்னன்சி வரும்போது இட் இஸ் 30+. ஓகே. ஸோ 30+ல பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹைப்போதைராய்டிசம், ஐயூஜிஆர் இந்த குழந்தை வந்து வளர்ச்சி வந்து யூட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு சரியாக போகாமல் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தண்ணி, ஒலிகோஹைட்ரம்னஸ், இந்த குழந்தைக்கு இருக்க தண்ணி வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். பேசிக்காக வந்து இப்போ வர ஜென்ரேஷன் வந்து அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் சைல்டை வந்து அவங்க அதிகமாக போஸ்ட்போன் பண்ணாமல் தே கேன் பிளான் தர் ஃபர்ஸ்ட் பேபி அண்ட் தென் சப்சிக்வெண்ட்லி அந்த ரெண்டாவது குழந்தைக்கு அவங்க எவ்வளோ விட்டாலும் நாங்கள் வந்து அது ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறது. பிகாஸ் தே ஹேவ் ஒன் சைல்டு. ஸோ சொசைட்டி வந்து அவங்களை ஏன் குழந்தை இல்லைன்னு யாருமே கேட்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக. ஸோ தேட் வந்து ஐ ரியலி வாண்ட் டு ஹைலைட். ஸோ 30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராசஸும் ஸ்லோ ஆகும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஆரோக்கியமான குழந்தை பேர் நேச்சுரலாக பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட சேர்த்து இந்த செட்டில் ஆகிற விஷயங்கள் பற்றி திங்க் பண்ணணும். இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க, ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேம், நான் நந்தினி பேசுறேன். ஹாய் நந்தினி, உங்களோட கேள்வி என்ன நந்தினி? உங்களோட வயசு என்ன ஆகுது? மேடம்,
எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு நீர் கட்டி இருக்கு. ஓகே. என் ஹஸ்பண்ட் ஆனா இப்பதான் ஒரு 4 மந்த் ஆகுது வந்து நீர் கட்டி வந்து லாப்ராஸ்கோப் பண்ணி எடுக்கணுங்கிறாங்க டாக்டர். லாப்ரோஸ்கோபி பண்ணியாச்சா? இல்ல பண்ணல, லாப்ராஸ்கோப் பண்ணணும், இல்லைன்னா கருமுட்டை வளர்றதுக்கு வேற மாத்திரை எதுவும் கொடுக்க முடியாது, ஏன்னா கட்டி பெருசானாலும் ஆயிடும், அதனால ஃபர்ஸ்ட் லாப்ராஸ்கோப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க மேம். இப்ப குழந்தை இது இப்ப உங்க வீட்டுக்காரர் வந்து 3 வருஷமா வந்து உங்க கூட இல்லையாமா? இல்ல மேடம், மேரேஜ் ஆகி 1 மந்த்ல போயிட்டாங்க மேம். இப்பதான் 4 மாசமா வந்திருக்காங்களா? ஆமா மேம். இப்ப இங்கே இருப்பாங்களா இல்ல திருப்பி போயிருவாங்களா? அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க மேம். திரும்பி போறதுக்கு கன்சீவானா போலான்றது. கன்சீவானா போலாம். உங்க வெயிட் எவ்வளவுமா உங்களுக்கு? 58 மேம். 58. ஸோ நார்மல் வெயிட் தான் உங்களுக்கு. அதனால வந்து பிசிஓடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மென்சஸ் வந்து எவ்வளவு தள்ளி தள்ளி வருமா இல்ல கரெக்டா வருமா? இல்ல அது பீரியட்ஸ் கரெக்டா வரும். கரெக்டா வருமா? கரெக்டா. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ஒரு ஒரு சில சைக்கிள்ஸ் வந்து நீங்க ஸ்டிமுலேட் பண்ணலாமா? நீங்க இந்த டேப்லெட்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஓவரிஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எக் வருதா அப்படின்ற ஒரு ட்ரையல் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் வருது மேம். ஆனா அது வேற எதுவும் மாத்திரை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க மேம். இல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க கணவர் 4 மாதம் தான் அவங்களோட இருக்காங்க. அது இல்லாம இதுக்கப்புறம் அந்த மாத்திரைகள் மூலமா நீங்க இந்த கருமுட்டை வந்து வளர்ச்சி பத்தி ஸ்கேன் பண்ணி எக் வருதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாமா? ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா ப்ராபப்ளி வந்து இப்பதான் உங்களுக்கு 4 மாசம் ஆகுது கணவர் வந்து. எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் வந்து நீங்க ட்ரையல் கொடுக்கலாம். ஒரு 3 to 6 மந்த்ஸ் நீங்க ட்ரையல் கொடுத்துட்டு, ஏன்னா 58 இயர்ஸ் தான் ஆகுது உங்களுக்கு, 58 கிலோ தான் இருக்கீங்க நீங்க. அண்ட் ஹவ் ஓல்ட் ஆர் யூ? என்ன வயசு உங்களுக்கு? 25 மேம். ஒன்று யூ கேன் ட்ரைமா, ஒரு 6 மந்த்ஸ் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் கொடுத்து ஸ்டிமுலேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் எக்கை ரிலீஸ் பண்ணி ட்ரை பண்ணலாமா? அப்படி எக்கே வரலை, டேப்லெட்ஸ் கொடுத்தோம் இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் லாப்ரோஸ்கோப்பின்ற ஒரு முறையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாமா? ஓகேம்மா. இப்போவே நீங்கள் லாப்ரோஸ்கோபி வரைக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஆலோசனை டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கணவர் 4 மாதம் தான் இருக்காங்க. டாக்டர் இப்போ தான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இதை பற்றி பேசணும். இந்த பிரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓவியுலேஷன் இண்டக்ஷன் மாதிரி விஷயங்கள். ஓவியுலேஷன் இண்டக்ஷன் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. லாஸ்ட் ரிசார்ட்டா வந்து நம்ம வந்து லாப்ரோஸ்கோப்பியை வச்சுக்கலாம். பிளஸ் உங்க ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு சைமல்டேனியஸா நீங்க ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா வந்து 3 இயர்ஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அங்கே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உணவுகள் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ பேசிக்கலி வந்து அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்குமே வந்து உடல் சார்ந்த சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வந்து we see lot of irregularities there. டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது. ஸோ மேல்ஸ் டயபெட்டிஸ் இஸ் ஆன் த ரைஸ் நவ். ஸோ அதனால வந்து அவருக்குமே வந்து அந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு சுகர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலா இருக்கா, செமன் ஒரு டெஸ்ட் எடுத்து அது நார்மலா இருக்கான்னு பார்த்த பிறகு தென் வந்து யூ கேன் லாஸ்ட் ரிசார்ட்டா யூ கேன் பிளான் யுவர் லேப்மா. ஓகே. ஸோ அதாவது 3 வருஷமா குழந்தை இல்லைங்கிறது உங்களோட கேட்டகரி இல்லை, 4 மாதமா தான் நீங்க ட்ரை பண்றீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவியுலேஷன் இண்டக்ஷன் அதை நீங்க ட்ரை பண்ணலாம். கணவருக்கு ஒரு செமன் அனாலிசிஸும் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். டாக்டர் உமையால் முருகேசன் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்கள் நம்மளோட நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், அதாவது மருத்துவ சிகிச்சைகள் சரியா இல்லையா, ஏன் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்க கூடாது, கண்டிப்பா டாக்டர் கிட்ட கேட்கலாம், நிஜமாவே கேட்கலாம். நீங்க உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து கால் பண்ணி கேட்கலாம். இல்ல நான் இன்னும் எந்த சிகிச்சையும் தொடங்கல, எனக்கு இவ்வளவு சிம்டம்ஸ் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, என்ன பண்ணலாம், அந்த முதல் ஆலோசனை கூட நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க. வெஸ்ட் தாம்பரம் ஹாஸ்பிட்டல், அதாவது வெஸ்ட் தாம்பரம்ல இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. 0444596444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். மகளிர் மற்றும் மகப்பேறு சார்ந்த சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோம் மேடம். திருப்பத்தூர்ல இருந்து பேர் என்னமா? மாலதி மேடம். மாலதி டாக்டர் கிட்ட பேசுங்க. மாலதி வணக்கம் மேடம். வணக்கம்டா, சொல்லுங்கம்மா. மேடம் என்னோட தங்கச்சி குழந்தை பிறந்திருக்கு மேடம், 2 மந்த் ஆகுது. ஓகே. பேபிக்கு ஃபீட் பண்றதுக்கு பிரஸ்ட் மில்கே கொஞ்சம் கூட இல்லைங்க மேடம். சுகப்பிரசவமாமா? ஆமாங்க மேடம், நார்மல் டெலிவரிங்க மேடம். அவங்களும் டேப்லெட் பவுடர்லாம் எழுதி கொடுத்தாங்க மேடம், அது எதுவுமே பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதுக்கு மில்கே கொஞ்சம் கூட இல்லைங்க மேடம். குழந்தை வந்து சக் பண்ணுதா குழந்தை அம்மா கிட்ட? சக் பண்ணுதுங்க மேடம், 2-3 டைம் சக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மில்க் வராதனால அப்புறம் அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் லாக்டோஜன் பவுடர் தான் மேடம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகே. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து அந்த அம்மாக்கு வந்து அந்த தாய்ப்பால் வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு குழந்தைக்கு
தாய்ப்பால் பத்தலேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஞ்சம் ஃபார்முலா ஃபீட் நீங்க ஆரம்பத்திலே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாங்க மேடம். அதுதான் முக்கியமான ஒரு தப்பு. ஏன்னா வந்து குழந்தை பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் 2 days வந்து அந்த சீம் பால் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதை வந்து குழந்தைக்கு வந்து சவைய விடணும். அந்த நேரத்துல வந்து அந்த பால் வந்து அந்த குழந்தைக்கு போதுமான அளவு வந்து இருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து குழந்தை வந்து கொஞ்சம் தானே பால் இருக்குது, இந்த குழந்தைக்கு எப்படி இந்த பால் பத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பால் நிஜமாவே ஊறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் குறைஞ்சு போயிடும். பிகாஸ் இந்த பேபிக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா ஃபீட்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்குமா. அதுக்கப்புறம் வந்து பால் ஊறி குழந்தை வந்து தாயல்கிட்ட வந்து மதர்கிட்ட வந்து பால் குடிக்கலேன்றதுனால வந்து பால் வத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா ஃபார்முலா ஃபீடோடைய அந்த குவான்டிட்டியை வந்து குறைச்சிக்கிட்டே போயிட்டு அம்மாவுடைய தாய்ப்பாலுடைய அந்த நேரத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா குழந்தை வந்து அந்த ஃபார்முலா ஃபீடுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். பட் யூ கேன் ட்ரை. அண்ட் ஒரு நாளைக்கு வந்து 2 அல்லது 3 ஃபீடு கூட வந்து அம்மா கிட்ட வந்து குழந்தை வந்து தாய்ப்பால் குடிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து போதுமான எதிர்ப்பு சக்தி வந்து the child will getமா. ஸோ அதை மட்டும் நிப்பாட்ட வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டு வந்து அந்த தாய்ப்பால் இல்லைன்னு வந்து நீங்கள் நிப்பாட்ட வேண்டாம். சக் பண்ணும்போது வந்து டெஃபினட்டாக அந்த தாய்கிட்டேருந்து கொஞ்சம் பால் அந்த குழந்தைக்கு போகத்தாமா செய்யும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஆல்டர்னேட். அதாவது வந்து ஃபார்முலா ஃபீடை குறைச்சிட்டு தாய்கிட்ட வந்து பால் குடிக்கிற நேரத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா. ஓகே, ஸோ ஃபார்முலா ஃபீட் கம்மி பண்ணிடுங்க. அண்ட் இதுலேருந்து ஜென்ரலாக எல்லாருக்குமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் 3 நாட்களுக்கு பால் ரொம்ப குறைவாக இருக்குது, ஸோ குழந்தைக்கு வந்து பத்தலை, கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், வயிறு கட்டுமா, இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, அது போதுமானது. தொடர்ந்து சக் பண்ண விட்டாலே கண்டிப்பாக தாய்ப்பால் பிரச்சனைகள் இருக்காது. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அந்த குழந்தைய வந்து பிரஸ்ட்ல நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து 3rd-லேருந்து 4th டேல வந்து அந்த குழந்தைக்கு போதிய அளவு வந்து தாய்ப்பால் கிடைச்சிரும். அதுக்குள்ள வந்து அந்த குழந்தைக்கு போதுமான அந்த கொஞ்சமான அந்த ஃபீடை வந்து குழந்தைக்கு வந்து 99% போதும் தாமா. எக்ஸப்ட் வெரி வெயிட்டி பேபிஸ், இப்போ 4 கிலோ குழந்தை அந்த மாதிரி குழந்தைனா தான் மேபி அந்த பால் பத்தாத மாதிரி ஒரு தோணும். பட் நம்ம இந்தியன் செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3.2 வரைக்கும் தான் அந்த குழந்தை வெயிட் இருக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த பால் வந்து டெஃபினட்டாவே வந்து போதுமா. ஓகே டாக்டர், எல்லாருக்குமான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க இந்த கேள்வி மூலமா. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து விஜயலட்சுமி. ஹாய் விஜயலட்சுமி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. மேடம் கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும். ப்ளீஸ் ஆஸ்க்மா. மேடம், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, 2 வயசு ஆச்சு. ஓகே, ஹீட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஓகே. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணோம், ஆனா அது சக்சஸ்ஃபுல் ஆகல. உங்களுக்கு menstrual cycle அப்படின்னா ஒரு குழந்தையோட நிப்பாட்டிக்கலாங்கிற ஐடியா எங்களுக்கு இருக்குது. அதுக்கு ஃபேமிலி பிளான் பண்ணணுமா இல்ல நம்ம சேஃப்டியா இருந்தா போதுமா? உங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, இப்போ வந்து 2வது குழந்தை வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, எங்களை மாதிரி டாக்டர்ஸ்ட்ட கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எண்ணமே வந்து மேபி வி டோன்ட் அட்வைஸ். பிகாஸ் ஒரு குழந்தை அப்படின்ற கான்செப்டை வந்து நாங்கள் வந்து எப்போதுமே ஏற்றுக்காத, டாக்டர்ஸ் வந்து ஏற்றுக்காத ஒரு கான்செப்ட்மா சிங்கிள் சைல்டு அப்படின்றது வந்து. ஏன்னா வந்து ஒரு சைல்டை வந்து நீங்கள் வளர்க்கும் போது படுற கஷ்டங்கள் வந்து 2 குழந்தை வளர்க்கும் போது இருக்காது. நீங்கள் ஃபினான்ஷியலி நீங்கள் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கொஷினர் நீங்கள் கொடுப்பீங்க. பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் சிங்கிள் சைல்டாக வளர்றது வந்து அந்த குழந்தையோடைய மென்டல் விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் வரும். அதை வளர்க்குற நீங்களும் கஷ்டப்படுவீங்க, அந்த குழந்தையுமே சிங்கிளாக வளரும் போது ரொம்ப தவிச்சு போய் தான் அந்த வீட்டில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். பேசுறதுக்கோ கொள்றதுக்கோ விளையாடுறதுக்கோ எதுக்குமே வந்து சந்தர்ப்பம் இல்லாமல் தனிமையிலேயே அந்த குழந்தை வளரும் போது அந்த குழந்தையோட மனநிலைமை வந்துட்டு ஸ்லோலி அந்த அடல்ட் ஆகும்போது நிறைய மாற்றங்கள் வருது, விச் இஸ் நாட் குட் ஃபார் த சொசைட்டி. ஸோ அதனால வந்து சொல்லுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு மேரேஜ் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபாலிகல் சீரிஸ் எல்லாம் எடுத்து நார்மலா பேபி ஃபார்ம் ஆனது. அதனால க்ரோத் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைங்கிறதுக்கு நாங்க சரி மேற்கொண்டு ட்ரை பண்ண வேண்டாம்னு நினைச்சோம். வேற ஒண்ணு உங்களுடைய பர்சனலான ஒரு டிசிஷன்மா. பட் ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் நாங்க செகண்ட் சைல்டு ஆக்சுவலி வந்து ஒரு குழந்தையோட ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷனுமே நாங்க அட்வைஸ் பண்றது இல்லம்மா. டெம்பரரி மெத்தட்ஸ் லைக் கட்டாயம் பண்ணனும், அது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. கட்டாயம் பண்ணனும்னு யார் சொன்னது? இல்ல சிலர் சொல்றாங்க, அது கரெக்ட்டா சிலர் சொல்றது சரியா இல்லையா? இல்லம்மா, அப்படிலாம் வந்து ஃபேமிலி பிளானிங் சிங்கிள் சைல்டோட ஃபேமிலி பிளானிங் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் நாங்க செய்யவே மாட்டோம். ஐ பர்சனலி ஐ டோன்ட் டூ. With single child, I never do family planning operation. Only temporary method வந்து like condoms or OC pills or அந்த மாதிரி விஷயங்கள் or copper tea அந்த மாதிரி விஷயங்கள் தான் அட்வைஸ் பண்ணுவோமா. ஓகே, ஸோ கான்ட்ரசெப்டிவ்ஸ், கருத்தடை சாதனங்கள், கருத்தடை மாத்திரைகள், இந்த மாதிரி விஷயங்கள், ஆணுரைகள் இந்த மாதிரி உபயோகிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், சந்தியா பேசுறேன் மேடம். சொல்லுங்க சந்தியா, கேள்வி என்ன? மேடம், நான் இப்போ வந்து 6 months கன்சீவா இருக்கேன் மேடம். ஓகே சந்தியா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ மேடம். எஸ்மா, சொல்லுங்கம்மா. மேடம், இப்போ வந்து நாங்க 5வது மாசம் கடைசியில வந்து ஸ்கேன் பண்ணோம் மேடம். ஓகே. இப்போ வந்து 6 months கன்சீவா இருக்கேன். அவங்க வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு
தொப்புள் கொடி மட்டும் பிளசண்டாவோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. குழந்தையோட வெயிட்லாம் நார்மலா இருக்கா? வெயிட்லாம் நார்மலா இருக்கு மேடம். இந்த தண்ணி சத்து இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் சொல்லுவோம் அதெல்லாம் நார்மலா இருக்கா? எல்லாமே நார்மலா இருக்கு. நீங்க எப்பயும் இதே மாதிரியே சாப்பிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா டெலிவரி அப்ப மட்டும் குழந்தை எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? இல்லம்மா, அதனால வந்து குழந்தையோடைய growthக்கோ எதுக்குமே ப்ராப்ளம் இருக்காது. மேபி ஆஃப்டர் டெலிவரி அந்த பிளாசண்டா நஞ்சுன்ற ஒரு விஷயத்தை வந்து டெலிவரி பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை கவனமா இருந்து அந்த பிளாசண்டல் டெலிவரியை வந்து கேர்ஃபுல்லா பார்த்தா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுமா. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் a காமன் ஒரு காமனான ஒரு விஷயம் தான். நாங்கள் நிறைய இடத்துல பார்க்குற ஒரு விஷயம் தான் அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டருக்கு வந்து ஒருவேளை சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா லோப்ஸ் அந்த பிளாசண்டாவுடைய இன்னும் ஒரு தனியான ஒரு விஷயம் வந்து எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து we will try to make sure that the placenta கம்ப்ளீட்டாக டெலிவரி ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்கேனில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அதை பார்ப்போம், அவ்வளோதாம்மா. பட் அதர்வைஸ் வந்து உங்களுடைய குழந்தையோட வளர்ச்சியோ மற்ற விஷயங்களையோ வந்து இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைம்மா. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் கிட்ட. மேடம் ஹலோ. சொல்லுங்கம்மா. ஏற்கனவே எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு 4 வயசா இருக்கு. ஓகேங்கம்மா. இப்போ வந்து செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா என்னோட ஓவரியில பாத்தீங்கன்னா சின்ன கட்டி இருக்கு. ஓகே. அதுக்கு வந்துட்டு நான் ஓவரால் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இல்ல அந்த ஓவேரியன் சிஸ்டா இல்ல ஃபங்க்ஷனல் சிஸ்ட்னு ஒன்னு இருக்குமே, அவங்க என்ன சொல்றாங்க? அந்த ஓவேரியன் நீர் கட்டின்னு சொன்னாங்க மேடம். அது சின்ன நெல்லிக்காய் பெருசு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓவரால் டேப்லெட் எடுத்தா அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அது நான் 3 மாசமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அந்த டேப்லெட். ஓவரால் 3 மாசமா எடுத்துட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? செக் பார்த்தா அது ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த கட்டி வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. சரிங்க. இதனால வந்து பிரெக்னன்சி வந்து இந்த டேப்லெட் வந்து பிரெக்னன்சியை கண்ட்ரோல் பண்ணிடுமா? இல்லம்மா, அப்படி கிடையாது. ப்ராபப்ளி வந்து நீங்க குழந்தைக்காண்டி ட்ரீட்மெண்ட் பண்ணினதுனால தான் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்ட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு வந்து அது வந்து அதோட வந்து நம்ம திருப்பி ஸ்டிமுலேட் பண்ணும்போது அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலான்றதுனால தான் அந்த 3 months அந்த ஓவரால்ன்ற ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது சரியான மருத்துவம் தான் அது. ஸோ ஒன்ஸ் இந்த சிஸ்டோடைய சைஸ் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது ஸ்கேனில் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க, கரெக்டான எக் வந்து சைஸில் வருதா பண்ணிட்டு யூ கேன் ஈவன் டேக் சம் இன்ஜெக்ஷன்ஸ். அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குமா? ஸோ வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த எக்கை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் சிஸ்ட் வரக்கூடிய இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை தொடர்ந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்த தகவல்கள் டாக்டர் உமையால் முருகேசன் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து டாக்டர் நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க. 0444569444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்த தகவல்கள், அதாவது உங்களோட கேள்விகளுக்கு டாக்டர் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து. 0444569444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். டிவி வால்யூம் குறைக்கணும். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மேடம், டிவி வால்யூம் குறைச்சிடுறீங்களா? குறைச்சாச்சு மேடம். நல்லா கம்மி பண்ணிடணும், அப்பதான் நான் டாக்டர்கிட்ட கொடுப்பேன். நல்லா குறைச்சாச்சு. சரி, டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. எனக்கு என் பேர் விஜயா. சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஓகே. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஆனா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேங்கம்மா. அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டு எனக்கு ஒத்துக்கல, அதனால நான் போகல. உங்களுடைய மென்சஸ் ரெகுலரா வருதா உங்களுக்கு? அது 35 நாள் இப்படி 5 நாள் 10 நாள் அப்படி இருக்கும். 5 நாள் 10 நாள் எப்போதுமே வயசுக்கு வந்ததுல இருந்தே அந்த மாதிரி தான் இருக்கா இல்ல? இல்ல, எப்பவுமே அப்படிதான் இருக்கு. ஓகே. வெயிட், உங்களுடைய வெயிட் எவ்வளவுமா அது? 52. ஓகே, சரிங்கம்மா. உங்க ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் எல்லாமே பண்ணிருக்கா? அவங்களுக்கு எல்லாமே பண்ணோம். அவங்களுக்கு நார்மல் தான் சொன்னாங்க. சரி, உங்களுக்கு அந்த கருமுட்டை வருதா அப்படின்ற ஒரு டெஸ்ட்லாம் பண்ணிருக்கீங்களா? ஃபாலிகுலர் ஸ்டடி சொல்லுவாங்களா, அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் அவங்க பண்ண மாதிரி தெரியல. இந்த டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அது பிசி நீர் கட்டி இருக்குதா இல்லையா அந்த டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் தைராய்டு டெஸ்ட் பண்ணாங்க. சரிங்கம்மா.
அதெல்லாம் நார்மல்னு சொன்னாங்க. தைராய்டு டெஸ்ட் இல்ல. சரிங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பேஸ்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து டேப்லெட்ஸ் ஓவிலேஷன் இண்டக்ஷனுக்கு மாத்திரை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கருமுட்டையில் வந்து முட்டை வருதா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்கு நல்லா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நார்மலாக இருந்தால் குழந்தை இருக்கிற வாய்ப்பு வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேன் மூலியமாக நீங்கள் பண்ணி தேவைப்பட்டால் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதனா எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பிறக்கிற சான்சஸ் இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யணுமா. ஏன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராபப்ளி வந்து நீங்கள் ஒரு 2 சைக்கிள்ஸ் போகிறீங்க, டாக்டர் மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, நிற்கலை, நீங்கள் திருப்பி நிற்கிறீங்க, அப்புறம் அகெயின் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் போகிறீங்க. அந்த மாதிரி வந்து மருத்துவம் செஞ்சீங்கன்னா குழந்தை நிற்கிறது வந்து ரொம்ப நாள் தள்ளி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் இன்னொன்று வந்து உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் அடைப்பு இருக்கா அப்படின்ற ஒரு டெஸ்ட் கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ரெகுலராக வந்துட்டு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஒரு 3 to 4 சைக்கிள்ஸ். அப்புறம் டாக்டரே சொல்லுவாங்க உங்களுக்கு, சரி நீங்கள் 4 மாதம் ரெகுலராக வந்துட்டீங்க, ஒரு 2 months பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக் எடுக்கிற நேரம் கூட வந்து எதனா ஒரு அந்த கர்ப்பம் சார்ந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த பிரேக்கே கொடுப்பாங்க. மெனி டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த பிரேக்கில் போகும்போது நிறைய பேருக்கு அந்த குழந்தை நின்றோம். ஸோ டோன்ட் லீவ் த டாக்டர் டில் யூ கெட் ப்ரெக்னென்ட். அந்த குழந்தை நிற்கந்தொட்டிக்கு வந்து அந்த டாக்டர் நீங்கள் விடவே கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான இது உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு அட்வைஸாக கொடுக்குறதுமா. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். சாந்தி, சென்னையிலேருந்து பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், நான் மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. ஓகேங்கம்மா. நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஓவரால் டேப்லெட் கொடுத்தாங்க. 3 months முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மே 25th தான் லாஸ்ட் பீரியட்ஸ் வந்துச்சு. ஜூன் மந்த் ஃபாலிகல் ஸ்டடிஸ் பண்ணாங்க. அந்த 5 days டேப்லெட் முட்டை அடைச்சுக்காக கொடுத்தாங்க. சாப்பிட்டேன். இன்னும் பீரியட்ஸ் வரல மேம். 7.5 days ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு 16 days. 7.5 mm எக்கோட சைஸ். ஸோ உங்களுக்கு எக் ஃபார்ம் ஆகலை. ஓகே மேம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலிகல் ஸ்டடிஸ் பண்ணும்போது 8.5 இருந்துச்சு. மேக் ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆனா 8.5 mm னு வந்து நீங்க எண்டோமெட்ரியம் சொல்றீங்களா இல்ல ஃபாலிகுலர் சைஸ் சொல்றீங்களா? ஃபாலிகல் ஸ்டடிஸ் பண்ணி 8.5 இருக்கு. மேக் ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் சொன்னாங்க டாக்டர். ஓகே. ஆனா அப்ப நாங்க ஜாயின் ஆகல, பண்ண முடியல, சூழ்நிலை சிச்சுவேஷன் அது மாதிரி. நார்மலா வந்து நீங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது எக்குடைய சைஸ் வந்து 18 mm ல இருந்து 24 mm வரைக்கும் வரணுமா. ஸோ அந்த சைஸில் வந்து எக் வரும்போது தான் வந்து சம்டைம்ஸ் நேச்சுரலாகவே ரப்சர் ஆயிரும். நேச்சுரலாகவே ரப்சர் ஆகலை அப்படின்றவங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அதை ரப்சர் பண்ண வைப்போம். அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த உள்ள அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து ஒரு மேபி ஒரு 8 to 10 mm அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். பட் ஆனால் 8 mm இருந்தாலுமே வந்து இந்த எக்கு வந்து ரிலீஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு குழந்தை நிற்கும். ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் வந்து எக் ரிலீஸ் ஆயிடுச்சு மேம். எக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்போ வந்து நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் try the same procedure at least for a minimum 3 to 4 cycles ma. Okay ma. இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒன்னு periods வரல 45 days இனியோட. சரி, pregnancy test பண்ணலாமா இல்ல pregnancy test பண்ணி பாத்தீங்களா? இன்னைக்கு தான் பண்ணோம் மேம். என்ன பாசிட்டிவ் வந்திருக்கா? நெகட்டிவ் வந்துச்சு. சிங்கிள் லைன் தான் இருந்துச்சு. நெகட்டிவ் வந்திருக்கு. ஓகே. இது வந்து வெயிட் பண்ணலாமா இந்த வீக் டாக்டர்? இல்ல, you go and visit your doctor ma, because egg ரிலீஸ் ஆயிருக்கு ஆனாலும் எனக்கு பாசிட்டிவ் ஆகல ஆனாலும் மென்சஸும் வரல அப்படின்ற பட்சத்துல வந்து egg இந்த வாட்டி ரிலீஸ் ஆகல. இந்த வாட்டி வேணா விட்டுடு சொல்லிட்டாங்க. Oh, you didn't go to your doctor இல்லையா? Okay. Okay. Fine. So you go back to your doctor. Probably வந்து நீங்க monitored cycles வந்து நீங்க வந்து you can do it repeatedly ma. Better to go for at least 2 to 3 follicular studies on a continuous basis. அப்பதான் வந்து என்னென்ன குறைகள் ப்ரீவியஸ் சைக்கிள்ல இருக்கோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி we will try to give you a perfect cycle where the chance of pregnancy வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு 3 to 4 times உடனடியே ட்ரை பண்ணுறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் ஜெயா பேசுகிறேன், திருப்பூர்ல. சரி, சொல்லுங்கம்மா. எனக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கா. கல்யாணம் ஆகி 11 வருஷம் போகுது. இப்ப 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 2 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். மாத்திரை கொடுத்து எல்லாம் போட்டாச்சு. இப்போ போன மாசம் மென்சஸ் ஆனதும் கட்டியா வந்துருது. டாக்டர் கிட்ட கேட்டா அது அப்படித்தான் இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு வயசு என்னம்மா? வயசு 32 ஆகுது. 32. இப்ப கல்யாணம் ஆகி 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க. ஓகே. 10 வருஷமா ஏன் நீங்க பேசிக்லி நீங்க வந்து அந்த 10 years கேப் விட்டதே வந்து நாட் அட்வைசபிள்மா.
ஒரு 2 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு கேப்பை கொடுத்துட்டு தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த 30 வயசுக்குள்ளே வந்து அந்த குழந்தை சார்ந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 30 வயசுக்கு மேலே வந்து நார்மலாகவே நம்ம உடலில் வர சில விஷயங்கள் வந்து நமக்கு ப்ராப்ளமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் irregularities, அந்த மெனோரேஜ், அந்த ப்ளீடிங் வந்து உதிரப்போக்கு அதிகமாக போடுறது, ஃபைப்ராய்ட்ஸ், நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 30 இயர்ஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் குழந்தைக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ண போகும்போது இந்த மாதிரி எதனா வந்து சூப்பர் இம்போஸ் ஆகும்போது ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் டோன்ட் கெட் வரிடு. நீங்கள் திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போய் எதனா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் ப்ளீடிங்கோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கட்டியாக உதிரப்போக்கு இருக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. ப்ராபப்ளி வந்து தே வில் டூ சம் ஹார்மோன், அந்த பிளட் டெஸ்ட்லாம் கொஞ்சம் செஞ்சு, ஸ்கேன்லாம் கொஞ்சம் செஞ்சு, கொஞ்சம் மானிட்டர்ட் சைக்கிளை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா சக்ஸஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. ஆனால் வந்து டோன்ட் விட்டுற வேண்டாம். ரெண்டாவது குழந்தை வேணுன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் விட்டுற வேண்டாம். யூ கீப் ட்ரைங், பட் வித் மேபி லிட்டில் மோர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் கன்சல்டேஷன்ஸ். சரிங்களாமா? டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். நாங்க திருநெல்வேலில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு 2 months ஒருக்க தான் பீரியட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. இப்ப 3 months ஆயும் பீரியட்ஸே வரல. ஓகே. கல்யாணம் பண்ணி 3 months தான் ஆகுது மேடம். ஓகே, சரிங்கம்மா. பேபி இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? பேபி இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 3 மாசம் மென்சஸ் வரல, ஆனா குழந்தையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆமா மேடம். ஓகே. அந்த 2 months மென்சஸ் வர்றது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கும், அப்படிதானே? ஏஜ் அட்டம்ல இருந்தே 2 months ஒன்னு தான் வருமா. ஓகே. அது பேசிக்காக வந்து ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ண சொல்லுங்கம்மா. ஸ்கேன் பண்ணிட்டு வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓவரீஸ் நல்லா இருந்ததுன்னா ஒருவேளை அவங்களுக்கு வந்து 2 மாசத்துல தான் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் சார். ரெகுலர்லி 2 months வர ஒரு மென்ஸ்ட்ரல் வந்து வித்தவுட் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுமா. ஜஸ்ட் ஆஸ் தம் டு கீப் ட்ரைங். ஆனால் வந்து இப்போ 3 months, இப்போ 2 மாதம் வர மென்சஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் வருதுன்னா ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் உங்களுடைய தைராய்டு, உங்களுடைய LH, FSH, இந்த ஹார்மோன் டெஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு அது சார்ந்த விஷயங்கள் வந்து எதனா வித்தியாசமா இருந்ததுன்னா அதை போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணினோம்னா உங்களுக்கு சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆயிரும் அண்ட் குழந்தையும் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிரும். பட் அந்த எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அந்த மற்ற வைத்தியங்களை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? டாக்டர் ஆன் கால். பேர் என்னம்மா? வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், இப்போ என்னோட ரைட் ஓரல்ல சிஸ்ட் இருக்கு. சரிங்க. இதனால நான் ஓவரால் எல் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே. இப்போ இந்த டேப்லெட் சாப்பிட்டு இருக்கும் போது பிரெக்னன்ட் ஆக முடியுமா ஆக முடியாதா மேடம்? என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 32 வயசு ஆகுது மேடம். குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு? ஒரு குழந்தை இருக்கு. என்ன வயசு? டேப்லெட் வந்து பிரெக்னன்ட் ஆக முடியாதுல இப்போதைக்கு, அதை ஸ்டாப் பண்ணா தானே ஆக முடியும்? இல்ல உங்களுக்கு இப்போ குழந்தைக்கு என்ன வயசு ஆகுதுமா? அதுக்கு 5 வயசு ஆகுது மேடம். சரி, இப்போ நீங்க குழந்தை வேணும்னு டாக்டர்கிட்ட போகும்போது ஸ்கேன் பண்ணிட்டு இந்த மாத்திரை எழுதி கொடுத்தாங்களா? இல்ல, இது வயிறு வலிக்குது அப்படிங்கறதுனால போனோம். அப்ப வந்து இந்த இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல அப்ப வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கறதால இதனால பிரெக்னன்ட் ஆக முடியாதாங்க? இல்ல, நீங்க வந்து குழந்தை அந்த வயிறு வலிக்குதுன்னு நீங்க இங்க போனதுனால வந்து திஸ் ஓவேரியன் சிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சதுனால இதோடைய ட்ரீட்மெண்ட் தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இதை சரி பண்ணின பிறகு நீங்க வந்து குழந்தையோட ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு 5 வருஷம் நீங்க ட்ரை பண்ணாம தானே இருந்திருக்கீங்க. அதனால வந்து இன்னும் ஒரு சில 2 to 3 months வந்து நீங்க இந்த இது சார்ந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு அந்த சிஸ்ட் எல்லாம் நம்ம நல்லா குறைஞ்சிருச்சா. சம்டைம்ஸ் வந்து டேப்லெட்ல குறையாம நாங்க லாப்ரோஸ்கோபி கூட சம்டைம்ஸ் சொல்லுவோம். சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் பிகர் அண்ட் பிகர். சைஸ் கொஞ்சம் பெருசாகும் போது சம்டைம்ஸ் வந்து மாத்திரைல கரையில அதனால சர்ஜரி அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவோம். இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்ச பிறகு நீங்க 2வது குழந்தைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். ஓகே, சோ உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு உங்களோட ஆரோக்கியத்தை சரி பண்ணிட்டு நீங்க 2வது 2 to 3 சைக்கிள்ஸ் வந்து இந்த மோஸ்ட்லி வந்து 2ல இருந்து 3 மாசத்துக்குள்ள வந்து இந்த நீர்க்கட்டி இந்த ஓவேரியன் சிஸ்ட் வந்து ஓவரால் இல்ல கரையணும்னா ஒரு 2 to 3 சைக்கிள்ஸ்லயே கரைஞ்சிரும். ஸோ அதை பார்த்த பிறகு நீங்க வந்து உங்களுடைய குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், உங்களுக்கான அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் மோயால் முருகேசன் இருக்காங்க. ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து டாக்டர் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. நேரலை நிகழ்ச்சியில் 0444459444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். பேர் என்னங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, சாந்திமா, உங்களோட வயசு என்ன ஆகுது?
32 தொடர்ந்து பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க. ஒரு குழந்தை இல்லைங்க, அதுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. டாக்டர் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே. என்ன வயசுமா உங்களுக்கு? 32, லேட் மேரேஜ் தான். ஓகே. அதாவது திக்னஸ் வந்து 5 mm இருக்கு சொல்றாங்க டாக்டர். பிசிஓ இருந்துச்சு, அது கியூர் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பேசிக்கா போன வாரம் ஸ்கேன் பண்ணது திக்னஸ் 5 mm இருக்குது, 9 இல்ல 11 இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, ஒரு 21 நாள் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது முடிச்சோடனே வந்து பீரியட் ஆயிடுச்சு, செகண்ட் டே சொல்லியிருக்காங்க. ஓகே. உங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியா ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ வந்து இதுக்கு பேசிக்கான காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய 31 இயர்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் வந்து நீர்க்கட்டி விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் ரெண்டுமே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எவ்வளோமா? 80 கிலோ. ஓகே. ஓகே. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. உங்க கணவருக்கு எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியாச்சா? எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாம் நார்மல். ஓகேம்மா. அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி உங்களோட வெயிட்டை வந்து ஒரு 10% குறைச்சா ரொம்ப நல்லா இருக்குமேம்மா. நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இது ஒரு பெரிய பிரச்சனையா இந்த அப்படி இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன். அதாவது வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே வந்து ஒரு பிசிஓடி பேஷண்ட்டுக்கு ஒரு ஒபீஸ் பேஷண்ட்டுக்கு நாங்கள் பண்ணும்போது அந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு நாங்கள் முதல்ல முன்னுரிமை கொடுத்துட்டு வெயிட் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு மருத்துவம் செஞ்சாலும் யூ கெட் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு 8 கிலோ இல்லை ஒரு 10 கிலோ குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 72 73 கிலோ வந்துட்டிங்கன்னா இதே மாத்திரைக்கு நாங்கள் கொடுக்குற இதே மாத்திரைக்கு அழகான எக் வரும். எண்டோமெட்ரியமே நீங்கள் எதிர்பார்க்குற 8 to 10 mm ஈஸியாக வந்துடும். பிகாஸ் வி ஹேவ் இன்ஜெக்ஷன்ஸ். இந்த எண்டோமெட்ரியம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து எவ்வளோ டோஸ் தேவைப்படுதுன்றது வந்து நாங்கள் ஒவ்வொரு சைக்கிளுக்கும் டைட்டர் பண்ணிகிட்டே போவோம் நாங்கள். ஸோ நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிசிஓடி இருக்குன்றதுனால மேபி வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆப்டிமம் எண்டோமெட்ரியம் கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிக லெவலில் வந்து இன்ஜெக்ஷன்ஸோ அதிக லெவலில் மெடிசன்ஸோ தேவைப்படலாம். அதனால தான் சொல்கிறேன் நான், அண்ட் எவ்ரி சைக்கிள் வந்து உங்களுக்கு 100% குழந்தை நிற்குன்ற கேரண்டியுமே நாங்கள் கொடுக்கவே முடியாது. ஸோ இந்த சைக்கிளில் நாங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு 2 எக்கு கொடுக்குறோம், நீங்கள் போய் கணவனோட சந்தோஷமாக இருக்கீங்க, குழந்தை நிற்கும்னு நாங்கள் கேரண்டி கொடுக்கவே முடியாது. அதனால தான் வந்து நீங்கள் பிஃபோர் ஸ்டார்டிங் த ட்ரீட்மெண்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் லைக் தைராய்டோ டயபெட்டிஸோ செமனோடைய குவாலிட்டியோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு பெண்களுக்கு வேண்டிய அந்த ஒபிசிட்டியோடைய பிரச்சனையோ இந்த நீர்க்கட்டியோ கொஞ்சம் கரைச்சிட்டு ட்ரீட்மெண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போலாம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. ஸோ பிசிஓடின்னு போயிட்டு நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் ஆரம்பித்தா இட் கோஸ் இன்டு thousands of rupees. பட் ஆனால் கேரண்டி கொடுக்க முடியாது. எக் வந்தாச்சு உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக நிற்குன்ற கேரண்டி வந்து எங்களால் கொடுக்கவே முடியாது. ஸோ ஒன்லி 20 to 25% தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்கும் ஈச் சைக்கிளுக்கு. அப்போ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் அந்த கொஞ்சம் அந்த கன்சர்வேட்டிவான இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? லக்ஷ்மி. ஹாய் லக்ஷ்மி, தொடர்ந்து பேசலாம். உங்கள் வயசு என்ன ஆகுது லக்ஷ்மி? 27. ஓகே, உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. நான் இப்போ 8 months கன்சீவா இருக்கேன் மேடம். வெரி குட்மா. இப்போ வந்து ப்ரீச் பிரசன்டேஷன் ஹெட் வந்து மேல தான் இருக்கு சைல்டுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. லாஸ்ட் 1 week ஸ்கேன் எடுத்த போது. ஓகே. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல மேடம். 32 வாரம் ஆயிருக்காமா? ஆயிடுச்சு மேடம். ஓகே. நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 1 month, அதாவது வந்து 9th month எண்டில் வந்துட்டு நீங்க திருப்பி ஒரு ஸ்கேன் பண்ணலாமா? ஒரு 36 to 37 வீக்ஸ்ல மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே மேடம். நிறைய வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த 32 வீக்ஸ்ல இருக்க ப்ரீச் வந்து 36 to 37 வீக்ஸ்ல வந்து பொசிஷன் மாதிரி தலை வந்து உங்களுக்கு கீழே வந்துருமா. ஸோ எனி ப்ரீச் விச் இஸ் பர்சிஸ்டிங் ஆஃப்டர் 37 வீக்ஸ், ஸோ 37 வாரத்துக்கு அப்புறமும் ஒரு ப்ரீச்சாக பர்சிஸ்ட் ஆகிற ஒரு கேஸை தான் வந்து நாங்கள் வந்து நார்மல் பண்ண முடியாது, எலெக்டிவாக சிசேரியன் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இன்னும் ஒரு 1 month வெயிட் பண்ணலாம். அந்த தலை திரும்புறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் பண்ணலாம், கொஞ்சம் இந்த குனிஞ்ச கீழே உட்காருறது, கொஞ்சம் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிருக்கலாம், நிறைய தண்ணி கொஞ்சம் நிறைய குடிக்கலாம். ஸோ வாட்டர் இந்த ஃப்ளூயிட் வால்யூமே குழந்தைய சுற்றி இருக்க லைக்கர் வால்யூமே கொஞ்சம் நிறையா இருந்தால் பேபியோடைய மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், தலை கீழே வரதுக்கு அதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த 1 மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் சின்சியராக செஞ்சுட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது who knows you may be blessed with a cephalic presentation. சரிங்களா? ஸோ கவலை வேண்டாம், நிறைய தண்ணீர் குடிங்க. இன்னும் ஒரு 1 month வெயிட் பண்ணலாம். 1 monthக்கு அப்புறமும் அந்த ப்ரீச் பொசிஷனில் இருந்தால் தான் இதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கலாம் சிசேரியனா அப்படிங்கிற இதை பற்றி டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேடம், எனக்கு வந்து என் பேர் சுஜா. சுஜா, தொடர்ந்து பேசுங்க. சுஜா, உங்க வயசு என்ன ஆகுது? டாக்டர் இருக்காங்க. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து பீரியட் வந்து இது வரைக்கும் கரெக்டான டைமுக்கு வந்துடும். ஓகே. இப்போ மேரேஜ் ஆன கொஞ்ச நாள் 2-3 மாசத்துல இருந்து எனக்கு வந்து 8 நாள் 10 நாள் இப்படி ரொம்ப தள்ளி வருது. ஓகே. இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கூடியிருக்கா?
இல்ல வெயிட் குறைய தான் செஞ்சிருக்குது. எவ்வளவு வெயிட் இருந்தீங்க அப்போ, இப்போ எவ்வளவு இருக்கீங்க? இப்போ அப்போ வந்து ஒரு 60 இருந்துச்சு, இப்போ வந்து 52 51 அப்படிதான் இருக்குது. ஓகே. அப்போ ப்ராபப்ளி வந்து நீங்கள் உங்களோட நியூட்ரிஷனுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ப்ராபப்ளி ஆஃப்டர் மேரேஜ் வந்து நீங்கள் வந்து உங்களோட உணவுக்கு வந்துட்டு நோ டைம் டு ஈட் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் மேம். தனியாக வந்தாச்சு, ஆனால் எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டயட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், கீரை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். நல்லா ப்ரோட்டீன் ரிச் டயட்டு, ஓரளவுக்கு பேசிக் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபுட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிங்கன்னா ப்ராபப்ளி உங்கள் மென்சஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் ஆயிருமா. ப்ராபப்ளி ஹவ் டு கெயின் தோஸ் 2 to 3 kgs. ஒரு இப்போ நீங்கள் 54ன்றது வந்து ஒரு 57 58 வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக மென்சஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துருமா. ஓகே. ஸோ நல்லா நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் என்னங்க? குட் மார்னிங். ஹலோ, வணக்கம்மா, பேர் என்னங்க? நான் தனலட்சுமி பேசுறேன். தனலட்சுமி, உங்களோட வயசு என்ன ஆகுது தனலட்சுமி? என்னோட வயசுல என் சிஸ்டருக்கு 26 இயர்ஸ் ஆகுது மேடம். சொல்லுங்கம்மா. என் சிஸ்டருக்கு 26 இயர்ஸ் ஆகுதுங்க மேடம். ஓகே. இப்போதான் ரீசெண்டா கன்சீவ் ஆனாங்க. ஓகே, வெரி குட். தைராய்டு இருக்கு அவங்களுக்கு. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. மேரேஜ் முன்ன வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க 1 இயரா. சரிங்கம்மா. இப்போ வந்து 6 வீக்ஸ் பண்ணோங்க மேடம் ஸ்கேன். அதுல வந்து 2 சாக் இருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணுத்துல பேபி போல் ஃபீட்டல் போல் இருக்கு, ஒண்ணுத்துல ஃபீட்டல் போல் இல்லன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. சரி, வாட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 month பொறுத்து ஸ்கேன் பண்ணலாம்னாங்க. இப்ப ரீசெண்டா ஸ்கேன் பண்ணோங்க மேம், ஒரு ஜூலை 3 கொடுத்து. ஓகே. அப்ப ஒண்ணுத்துல மட்டும்தான் பேபி நல்ல ஹார்ட் பீட் இருக்கு, நல்ல growth இருக்கு. ஆனா ஒண்ணுத்துல ஃபீட்டல் போலே இல்ல. அந்த 5th வீக் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கு அந்த சாக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா. சரி, இதனால ஏதாச்சும் ஒரி பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல இது நார்மல்னு சொல்றாங்க டாக்டர்? சரி. ஆமா, இது வந்து நாங்க வந்து வேனிஷிங் ட்வின் அப்படின்ற மாதிரி ஒரு என்டிட்டி அந்த ஒரு கேஸ்க்கு கொடுப்போமா. ஏன்னா வந்து 2 குழந்தை உருவாக முயற்சி ஆயிருக்கு, ஆனா ஒண்ணு மட்டுமே வந்து டெவலப் ஆக முடிஞ்சது, அடுத்த குழந்தை வந்து டெவலப் ஆக முடியல. ஸோ அது அப்படியே வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அது இட் வில் வேனிஷ். ஆக்சுவலா அடுத்த இன்னொரு மாசம் கழிச்சு நீங்க அந்த ஸ்கேன் பார்க்கும்போது இந்த சாக்கு காணாமையே போயிடும் உங்களுக்கு. இதனால வந்து யூஸ்வலா மேஜர் ஃபால்ஸ் எதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லம்மா. ஸோ ஷீ இஸ் கோயிங் டு கோ ஃபார்வர்ட் ஆஸ் எ சிங்கிள். ஒரு குழந்தையோட தான் உங்க கர்ப்பத்தை வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. இன்னொன்று வந்து பெஸ்ட், ஆக்சுவலாக ட்வின்ஸை விட சிங்கிள் பிரெக்னன்சி இஸ் மச் பெட்டர்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ எனவே அது ஒரு பிளெஸிங்னு தான் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஓகே, கவலை வேண்டாம். ஏன்னா 2 குழந்தையா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்ஸ் அதிகமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு குழந்தை அது ஆரோக்கியமாக வளரும். அந்த 2வது குழந்தைனால இதுக்கு பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஓகே, நிறைய நேரம், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கேள்விகள், இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் இருந்ததுனால தொடர்ந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஷோ பண்ணலாமாங்கிற ஆசை இருக்குது. பட் நம்மளோட டைம் முடிஞ்ச காரணத்தினால மறுபடியும் இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடில் நாளைக்கு 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு நமக்கு டாக்டர் உமையால் முருகேசன் உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்திருந்தாங்க. பாய் ஃப்ரம் ரோஷிலா. இது டாக்டர் ஆன் கால்.